என்ன மனுஷங்க 44 லட்சம் ரூபாய் திருப்பதி கோயில் நன்கொடைக்காக அண்ணன் KN நேரு அவர்கள் அள்ளி கொடுத்திருக்காரு. அதாங்க நம்ம நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படியே செஞ்சுட்டு அப்படியே நகர்ப்புறத்தோட வளர்ச்சியை தூக்கி நிறுத்திட்டு அடுத்து நல்லதை எங்கேயா பண்ணலாம்னு துடியா துடிக்கும் போது நம்ம திருப்பதியில வருமானமே வரமாட்டேங்குதாங்க. கோயில் உண்டியில பணமே விட மாட்டேங்குதான். திருப்பதி கோயில் நிர்வாகமே கடன்ல போயிட்டு இருக்கான். பணம் இல்லாம அப்படியே பக்தர்களுக்கு லட்டு கொடுக்க முடியல, அன்னதானம் போட முடியல, தவிக்கும் போது நம்ம KN நேரு அவர்கள் இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி 44 லட்சம் ரூபாய் கோயில் நன்கொடையா அள்ளி கொடுத்திருக்காரு. உடனே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. சரி கூட்டமா நாமளும் வந்து ஒரு கும்மாங்குத்த குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன். ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா சார்? தமிழ்நாட்டுல எவ்வளவு விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன் நீங்களே திருச்சியை சார்ந்தவங்க தானே? திருச்சி பக்கத்துல தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் எவ்வளவு விவசாயிங்க இருக்காங்க. மழை காலத்துல நெல்லு மூட்டையை அறுவடை பண்ணி தார்பாயை விரிச்சு போட்டு ரோட்ல அதை அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சு நனைஞ்சு அத்தனையும் முளைச்சு போது விவசாயிங்க எல்லாம் கதறாங்க. பாக்குற சாமானியன் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி 44 லட்சத்தை கொண்டு போய் கோயில்ல உண்டியல்ல போட்டு வரீங்களா சார்? சுரண்டது மக்கள் கிட்ட, கொள்ளையடிக்கிறது மக்கள் கிட்ட, ஊழல் பண்றது மக்கள் கிட்ட, ஆனா கொண்டு போய் போறதுங்க கோயில்ல உண்டியல்ல. கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அரசாங்கம் இந்த விஷயத்துல நிதி ஒதுக்குதா இல்லையாப்பா? ஏதோ ஏன் சார்பில் ஏன் மக்களுக்காக ஏதோ என்னால முடிஞ்சது தனிப்பட்ட முறையில ஒரு 44 லட்சத்தை ஒரு 10 ஊரை தேர்ந்தெடுத்து அங்க பிரிச்சு கொடுத்து அங்க குடோனை கட்டி கொடுத்துருந்தா அங்க ஆயிரக்கணக்கான விவசாயிங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அதை விட அந்த பணத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போட்டு புண்ணியத்தை பெருசா சம்பாதிச்சிட போறீங்களா சார்? அட்லீஸ்ட் மக்கள் கிட்ட இருந்து அடிக்கிற பணத்துல ஒரு 5% ஏதாவது மக்களுக்காக செய்யுங்க சார். அப்பயாவது புண்ணியம் கிடைக்குதான்னு பாக்கலாம். இதுல வேற ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு, சார் இவ்வளவு பணம் கோயிலுக்காக கொடுத்துருக்கீங்களே, உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. விமர்சனம் எல்லாம் பணம் தான் செய்வான், எல்லாரும் என்ன நல்லவன்னு சொல்லிடுவானா? ஏன் நான் பணம் கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. உடனே அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட்ல இன்னொரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, நான் கொடுக்கலீங்க, என் குடும்பத்துல பிசினஸ் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க என் பேர்ல என் சார்பில் கொடுத்துட்டாங்க, நான் தெரிஞ்சிருந்தா கண்டிச்சிருப்பேன், எனக்கு தெரியாமையே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆவாரு. நான் கேட்கிறேன், பயப்படாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, பதறாதீங்க, ஈடி எல்லாம் ஒன்னும் ரைடு வராது. ஏன்னா நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் இல்லையா?